ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஃபயரிங் ரெசிஸ்டன்ட்ற பயத்துல இருக்காங்க. ஆனா மதுரையில் இருக்க இந்த ஐடி கம்பெனி எந்த ஒரு பயம் இல்லாம தீபாவளியை ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஐடி கம்பெனி வாங்க பார்க்கலாம். 2012 காலேஜ் முடிச்ச 3 நண்பர்கள் சின்ன ஐடி கம்பெனியை 10 பேரை வச்சு தொடங்குறாங்க. இன்னைக்கு 2025 100க்கு மேல எம்ப்ளாயியோட ஒரு பெரிய நிறுவனமா ஆலமரமா வளர்ந்து நிக்குது. காரணம் தொடர்ச்சியான உழைப்பும் சொந்த ஊர் மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்ததுனால. இப்ப இருக்க ஐடி ட்ரெண்டை பத்தியும் சூழ்நிலையை பத்தியும் கேட்டிருந்தோம். இது வரைக்கும் நீங்க எவ்வளவு பேர்த்த வேலையை விட்டு தூக்கிருக்கீங்க? லே ஆஃபா நம்மளால என்ன இருக்கிற ஓப்பனிங்ஸே ஃபில் பண்ண முடியல ப்ரோ. அப்புறம் வெளியே 25,000 10,000 வேலையை விட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த பிரச்சனை வரலையா? நம்ம யூஎஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணிடல, ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வருது. யூஎஸ்ல இருக்க ரெகுலேஷன்ஸ்னால இந்தியன்ஸ் பாதிக்கப்படுறாங்களான்னா அது உண்மைதான். பட் அங்க இருக்க இந்தியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு மறுபடியும் வந்தாங்கன்னா இந்தியாவில் நிறைய ஐடி கம்பெனிஸ் உருவாகும். ஏன்னா நீங்கள் யூஎஸில் இருக்க மேஜர் கம்பெனிஸ் லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் இதோட சிஓஸ் எல்லாமே வந்து இந்தியன்ஸ் தான். இப்போ ஜோவோட அரட்டை ஆப் எப்படி வைரலாக போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் அரட்டை ஆப் மாதிரி நிறைய ஆப்ஸ் இந்தியாவிலேருந்து வைரல் ஆகும். அதை வேர்ல்டு வைடில் இருக்க எல்லா யூசர்ஸுமே யூஸ் பண்ணுவாங்க. ட்ரம்ப் ஒரு விதத்தில் இந்தியாவுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு. நான் இங்கே கண்டென்ட் ரைட்டராக 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்து என்னோட பர்சனல் லைஃபும் சரி, என்னோட ஒர்க் லைஃபையும் என்னால் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட் இங்கே இருக்கு. இங்கே நம்மளோட எஃபர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ரிசியேஷன்ஸ், ப்ரமோஷன்ஸ் இங்கே உண்டு. அண்ட் நம்மளோட ஸ்கில்ஸை நல்லாவே டெவலப் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இருக்கு. நம்ம மதுரையில இருக்கிற பிக்சல் வெப் சொல்யூஷன்ஸ் ஐடி கம்பெனியோட ஜாப் அப்டேட்ஸ், ஃபர்தர் டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிற அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாப்ஸ் அப்ளை பண்றதுக்கு அவங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க.